பஞ்சாப்ல கையில 50 ரூபாய் வச்சுக்கிட்டு அல்லோல் பட்டுக்கிட்டு இருக்கும்போது, சரி பசிக்குதே சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி கடைய தேட ஆரம்பிச்சுட்டேன். நல்லா மலிவான ஒரு கடை. நல்லா மலிவா சாப்பிடுற மாரி ஒரு கடைய தேடி பிடிக்கலான்னு பார்த்து நானும் பிடிச்சுட்டேன். கையில காசு வெறும் 50 ரூபா தான் இருந்துச்சு. வெறும் 50 ரூபா தான். என்னடா திங்கிறது? ஏதுடா திங்கிறது? நானும் உங்களை முடிச்சுட்டு இருக்கும்போது இந்தா குடுத்தாய்ங்க. சூப்பரா ரொட்டி மாரி குடுத்தாய்ங்க. இவங்க ரொட்டிலாம் குடுக்குறாய்ங்க. நல்லா தான் இருக்கு. ஏதோ வேற மாரி வித்தியாசமா இருக்கு. இந்த மைதால போட்டு, அத போட்டு, இத போட்டு அப்படியே போட்டு ஒழப்பி தந்தாப்புல அப்படின்னு. நானும் சந்தோஷமா சாப்பிட்டேன்ல. கடைசியில அந்த சோத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சாய்ங்க. சோறு தான் ட்விஸ்ட். எங்க கரண்டி இந்த தேடிக்கிட்டு இருக்கு. எங்க கரண்டிக்கிட்டு கீழ போட்டாரா? எங்க நாய் கவிட்டு போயிருச்சா? என்னன்னு தெரியாம நானும் முழிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன கையில போட்டு அவர் பாட்டுக்கு அசால்ட் அள்ளிக்கிட்டு இருக்காப்புல. நம்ம ஊரெல்லாம் அப்படி கையில அப்படி எடுத்தா இப்படி கையில அப்படி மோந்தா வச்சுக்கோங்க. அவ்வளோதான். என்னடா பண்றீங்க அப்படின்னு கடைக்காரன் சண்டைக்கு போயிடுவாங்க. அப்படியே கையில போட்டு மோண்டுக்கிட்டு இருக்க. அப்படி கையில கிளவுஸ் ஐயா ஒரு கிளவுஸ் எம்பிட்டே வரப்போகுது. ஒரு என்ன ஒரு 50 ரூபா கூட வராது. கவரே வந்து 50 ரூபா தான் வரும். அதுக்குள்ள இவ்வளோ 10 15 கிளவுஸ் இருக்கும். நீட்டா அந்த மாதிரி கிளவுஸை போட்டு பண்ணாம இந்த மாதிரி வெறுங்கையா அப்படி முண்டமா பண்ணி கொடுக்குறது எனக்கு சிரிப்பு வந்துருச்சியா. நானும் சாப்பிடும் போது காணலே அவர் கையில் அள்ளி போட்டத. நானும் சரி நான் சும்மா சோத்துல வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் இருந்தனால சோத்தை பார்க்கல. அதுக்கு தனியாக வீடியோ எடுக்கும் போதே இந்த கவர் போறாப்புல குளமுத்துறக்கு சரி தனியாக வீடியோ எடுக்கும் போதே வந்து நான் என்ன நினச்சேன், சரி இருந்தாலும் வந்து ஏதோ பண்ணுறாப்புலன்னு சொல்லி நீட்டாக பண்ணுறாப்புலன்னு சொல்லி நானும் போட்டு எடுத்தா கையில் அப்படியே புல்டோசர் எப்படி மண்ணல இல்லை அது மாதிரி அள்ளி போட்டு தட்டில் போட்டு எடுத்து கொடுத்துட்டாப்புல. சரி வந்தது நல்லா பண்ணிட்டீங்க. நம்ம இருந்து 50 ரூபா தான். நம்ம 500 இருந்தால் கூட ஏதோ எங்கிட்ட நல்ல ஹோட்டலில் போய் பெருசாக சாப்பிட்டாலும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. உழப்புவாங்க தெரிஞ்சுக்கிட்டு 50 ரூபாய்க்கு போய் சாப்பிட்டேன். எல்லாமே அப்படிதான் பண்ணுறாங்க. பெரிய ஹோட்டல்னாலும் சரி சின்ன ஹோட்டலும் சரி. பெரிய ஹோட்டலில் கிச்சனுக்குள்ளே உழப்புவாங்க, சின்ன ஹோட்டலில் நம்மளுக்கு முன்னாடி உழப்புவாங்க. அவ்வளோதான் மேட்ரு. இதுக்கு மேலே என்ன 5 ஸ்டார் ஹோட்டலில் நல்லா கோல்டு ரூம்னு ஒன்று இருக்கும். கோல்டு ரூம்னா அந்த கூலிங்கான ஒரு ரூமு. அதுக்குள்ளே போட்டு உழப்புவாங்க. உங்களை எல்லாத்துலேயும் போட்டு உழப்புறாங்க. நான் சாப்பாடு வந்து நிம்மதியாக நல்லா நீட்டாக எங்கேயும் சாப்பிட முடியல. நான் நீட்டாக சாப்பிட்டதுன்னா அந்த ஒரு ஃபேமிலி கடை ஒன்று கடை நாக்பூரில் சாப்பிட்டேன். நீட்டாக இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க தெரியல. அந்த அரவணைப்பும் பாசமும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம ஆளு நல்லா நீட்டாக பேசுனாப்புல வச்சாப்புல. அந்த இவரெல்லாம் வந்து இவர் ஆண்டி விட்டு இருந்தார் நிற்கிறவர். பாவம் ஆண்டி விட்டு வேலை வச்சு நீட்டாக இது பண்ணிட்டு இருக்காப்புல. ஆனால் அந்த கையில் வந்து மோண்டு அழுனதே நம்மளுக்கு இன்னமும் வந்து மைண்டுக்குள்ளே போட்டு அப்படியே உழப்பிக்கிட்டு இருக்கு. என்னடா அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அந்த கையை எங்கெங்க வச்சிருப்பாங்க, என்னென்ன பண்ணியிருப்பாங்க, என்னங்க கையை நோட்டியிருப்பாங்க, ஒன்றுமே தெரியாமல் சுரிஞ்சிருப்பாங்க தெரியாமல். கண்ணை மூடி சாமியை கும்பிட்டு வாங்கி தின்ட்டு வர வேண்டியதே. அவங்களுக்கு என்ன பண்ணுறது? चोल की नहीं खा करके साउथ से है, साउथ से हाँ तमिलनाडु हाँ कर्नाटका हरी मिर्च पा देना ले आओ നീയാണ് പറഞ്ഞിട്ടുണ്ട്.
போதும்.